நம்ம முதல்வர் விஜய் அண்ணனுக்கு தான் இந்த பதிவு. முக்கியமான கருத்து அண்ணனை பற்றி நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, போன ஆட்சி கடந்த 5 வருஷம் என்னென்ன அநியாயம் நடக்கக்கூடாதோ அத்தனை அநியாயமும் தமிழ்நாட்டில் நடந்ததால் மக்கள் வெறுத்து போய் தான் அந்த நடந்த பிரச்சனைகள்லாம் சும்மா விட்டுறவும் முடியாது அவங்களால. அதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டலு, உயிரிழப்புகள், பெண்கள் மானபங்கப்படுத்துறதுன்னு சொல்லி தமிழ்நாடு மக்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டு வெறுத்து போய் தான் ஒரு நல்லாட்சி மலரணும்னு சொல்லி தான் டிவிக்கு மக்கள் வாக்களித்தாங்க. அந்த பிரச்சனைகளில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன் அண்ணங்கிட்ட. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது கடந்த ஆட்சியில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. அதுக்கு உதாரணமாக விளாத்திக்குளம் சம்பவம், அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம், பல சம்பவங்களை நம்ம சொல்லலாம். கிட்னி திருட்டு, ஊழல் புகார்கள், 5 அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள். துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை, ஊனமுற்றவங்க பாவம் போராட்டம், அவங்க உரிமையை கேட்க போனாங்க, பாதிக்கப்பட்டாங்க. பல பிரச்சனைகள் நடந்தது கடந்த 5 வருஷத்தில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி தேசிய கட்சி, அதோட தமிழ் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் அவங்க வீட்டு வாசல்லே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சரி, அந்த கேஸை சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்டாங் அண்ணன் அவ்வளோ போராடினார். உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அது இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அந்த கேஸை கடந்த ஆட்சியில் ஏன் சிபிஐக்கு ஒப்படைக்கல? சம்பந்தமே இல்லை, எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை, முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி பொதுமக்களுக்கு தோணுது. சத்தியம். இப்போ நான் எல்லா பிரச்சனையும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். எங்களுக்கு இதெல்லாம் ரிசல்ட் தெரியணும். பத்திரிகையில் பார்த்தா இந்த அமைச்சர் மேலே ஊழல் புகார், அந்த அமைச்சர் மேலே ஊழல் புகார், கமிஷனர் மேலேயே சொன்னாங்க. போன ஆட்சியில் கமிஷனரே இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறேன்னு சொல்லி கமிஷனர் மேலேயே புகார் சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு இதுக்கு உண்மை தெரியணும் மக்களுக்கு. அதுக்கு விஜய் அண்ணன் தான் நடவடிக்கை எடுக்கணும். அமலாக்கத்துறையிலேருந்து இப்போ அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு அண்ணன் சம்மதம் தெரிவிக்கணும். அண்ணன் கூட 5 அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதனால் தயவு செய்து அண்ணன் இது எல்லாத்தையும் எங்களுக்கு தெரிவிக்கணும்னு தாழ்மையோடு கேட்டுறேன். தெரிவிக்கணும்னா அமலாக்கத்துறைக்கு நீங்கள் ஒப்படைச்சிட்டாலே போதும், மற்ற விஷயங்களை அவங்க பார்த்துப்பாங்க, நாங்கள் நியூஸில் பார்த்துப்போம். பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், கண்டிப்பாக நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி அண்ணங்கிட்ட மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இவ்வளோ ஊழல் புகாருகிற கட்சிக்கும் அமைச்சர்களுக்கும், ஊழல் புகாருகிற அமைச்சர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் தன்னோட சொந்த மாநிலத்துக்கு எதிராகவும் விரோதமாகவும் நிறைய பேர் பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில், ஆண்கள் பெண்கள்னு. இந்த எரியறதை நீங்கள் அடக்குனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொதிக்கிறது அடங்கிடும். அப்போ உண்மை தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு பேசுறதுக்கு மூஞ்சி இருக்காது. தயவு செய்து இதுக்காக வேண்டிய அண்ணன் இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பாக மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.